எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யும்பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாங்க? அவருடைய மகிமையை பிரத்யட்சமாய் கண்டார்கள். பிரத்யட்சமாய் அவர்கள் என்ன பண்ணாங்க? கண்டார்கள். ஆனா எரேமியா காலத்துல தேவனாகிய கர்த்தர் மனது உடைந்து மனபாரப்பட்டு துக்கப்பட்டு சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் வந்தாங்க, தேவன் விரும்பாத காரியங்களும் செய்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எரேமியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் சீலோ என்கிற ஒரு ஸ்தலத்தை குறிப்பிட்டு அங்கிருந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் என்னுடைய மகிமை அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்? அகற்றி விட்டேன். அதே போல இந்த ஆலயத்துக்கும் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்போ சீலோவை குறித்து நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 18:31. தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீக உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலயம் எங்க இருந்துச்சுன்னா சீலோவில் இருந்துச்சான். அது அந்த குறிப்புக்காக நான் சொல்றேன். அதே போல 1 சாமுவேல் 1:24 படிங்க. 1 சாமுவேல் 1:24. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் அவளை பால் மறக்க பண்ணின பின் 1:24 ஆமாங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு தூட்டி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். இங்க இன்னும் குழந்தையாய் ஆமா, இங்க நம்ம பார்க்கிறோம் சீலோவில் என்ன இருந்தது? கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. ஆமா, அதற்கு பிறகுதான் எருசலேமிலே சாலமோன் ஆலயத்தை கட்டினார். தாவீதுக்கு தேவனுடைய ஆவியினாலே ஆலயம் எப்படி கட்டப்படணுன்ற ஒரு பிளானை கர்த்தர் எழுதி கொடுத்து அதை சாலமோன் கட்டி அந்த ஆலயத்தில் தேவ மகிமை விளங்கினது. அதற்கு முன்பாக தேவனுடைய கூடாரம் தேவனுடைய ஆலயம் எங்கே இருந்ததுன்னு பார்க்கும்போது சீலோவால் இருந்தது. இந்த சீலோ எங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எருசலேமிலிருந்து சீலோ அந்த நகரத்திற்கு 31 கிலோமீட்டர் தொலைவில், எருசலேமிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவில் தான் என்ன இருந்தது என்று பார்க்கும்போது சீலோ இருந்தது. அந்த இடம் இருந்தது. சீலோ என்று சொல்லும் பொழுது அமைதி, ஓய்வு என்று சொல்லி அர்த்தம். சீலோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அமைதி, ஓய்வு என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த சீலோவில் நல்லா கவனிங்க, 400 வருடங்கள் தேவனுடைய ஆலயமாக தேவனுடைய கூடாரம் அங்கு இருந்தது. தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் மக்கள் வழிபடுகிற ஒரு ஸ்தலமாக கர்த்தருடைய கூடாரம் கர்த்தருடைய ஆலயம் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் எங்கே இருந்தது? சீலோவில் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமார் 369 வருஷங்கள் தேவனுடைய பெட்டி எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா சீலோவாமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய கூடாரத்தில் இருந்தது. அப்போ எவ்வளோ மகிமை நிறைந்த ஒரு இடமாக, எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக அந்த சீலோ இருந்தது என்று சொல்லி நாம் இதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அந்த சீலோவை கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவருடைய நாமம் விளங்க பண்ணின அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இஸ்ரவேல் புத்திரின்
பொல்லாப்பு நிமித்தம் அந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், வெளியே வந்துட்டாராம். என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்துட்டார். நீங்கள் சங்கீதம் 78 அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78:60. பாருங்க, தேவன் என்ன பண்ணாரா, சீலோவிலே தாம் வாசம் பண்ணும்படி போட்ட அந்த கூடாரத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரா, விலகிட்டார். என்றைக்குமே ஒன்னே ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் வாசம் செய்கிற இடம் அவர் விரும்பினா தான் அங்கே வாசம் செய்ய முடியும். ஆமென். அது நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை குறித்து பேசும்போது, கொரிந்திலே சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறார் தெரியுமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குங்க. ஆமாம், நீங்கள் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. பார்த்தீங்களா, நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பார்த்தீங்களா, இங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இல்லை நம்ம பார்க்குறோம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே நம்ம பார்க்குறோம் எப்படி ஆண்டவர் பாருங்க நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒப்பாங்க என்ன பண்ணுறாரு, அதை பாவித்து தேவனுடைய ஆலயமாக அதை மாற்றி இருக்கிறார் நம்முடைய சரீரம். என்னைக்கு அங்கே பரிசுத்தம் இல்லாமல், தேவன் விரும்புகிற காரியங்கள் இல்லாமல், தேவன் அறிவிருக்கிற காரியங்கள் இருந்தால், அது ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரமாகிய ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து கர்த்தர் வெளியில் போயிடுவார், அங்கே இருக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இதை உணர்றதில்லை, இதை உணராமல் இருக்கிறாங்க. அவர்களால் இதை உணர முடியறதில்லை. ஐயோ, நான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறேனே, என் சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, தேவனுடைய ஆவி என்னிலே, பரிசுத்த ஆவி என்னிலே தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்றதில்லை. அதனால்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்வார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், அவனை நான் கெடுத்துருவேன்னு சொல்கிறாருங்க. பாருங்கள், நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பார்த்தீங்களா, நல்லா கவனிச்சிங்க. அப்போது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, சரீரத்தை கெடுத்தான், தேவன் அவனை கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை, அந்த ஆலயத்துக்கு கொடுக்கிற மேன்மையை ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் தெரியுங்களா. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்றைக்கு நம்முடைய சரீரமோ தேவனுக்கு பிரியமா இல்லாதபடிக்கு தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறதோ, அன்றைக்கு கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், அந்த இடத்துல போயிடுவார். அதனால தான் மகிமை நிறைந்த ஆலயமாகிய எருசலேமில் இருந்த ஆலயத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்கள் எரேமியாவின் காலத்தில் எல்லா பொல்லாப்பையும் செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் செய்து வந்து தொழுது கொள்வாங்களாம்.
அதனால தான் தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை கொண்டு என்ன சொல்கிறான்னா, இது உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையை போல இருக்கிறதா, இதை நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இப்படி நீங்கள் இங்கே இந்த விதத்தில் தீட்டுப்படுத்தி உங்களை அசுத்தமாக்கி நான் விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் சீலோவுக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கும். ஏன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயமாகிய சாலமோன் கட்டின ஆலயம் எருசலேமில் இருந்ததில் அதற்கு முன்பாக தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம் 400 வருஷம் சீலோவில் இருந்தது. அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி 369 வருஷங்கள் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது சீலோவுக்கு என்று சொல்லி இன்னைக்கு தியானித்து நாம் கடந்து போகலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சீக்கிரமாய் கடந்து போகலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 14வது வசனம் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறவர்கள் எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படியே அங்கே சீலோவில வருகிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் செய்தார்கள். அது 2:14 வாசிங்க. அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறவைகள் எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் செய்தார்கள். பாருங்க, இங்கே தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்கிற ஏலியின் பிள்ளைகளாக ஆசாரியர்களான ஒப்னியும் பினெகாசும் தேவனுக்கு பலி செலுத்துகிறதை என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கென்று எடுத்துக்கொள்வார்கள். அதனால கர்த்தருடைய காணிக்கையை மக்கள் என்ன பண்ணாருங்களா, அருவெருப்பா எண்ணினார்கள். பாருங்க, அதில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த வாலிபனின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது. மனுஷன் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய். பாருங்க, இதனால நல்ல கவனிங்க, இதனால என்னாச்சா, அவங்களுடைய பாவம் பெரிதாக இருந்தது, கர்த்தருடைய காணிக்கை வெறுப்பா எண்ணினாங்க. அதே போல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கொடுத்து ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. நல்ல கவனிங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஏலியின் மக்களாகிய ஒப்னியும் பினெகாசும் வேசித்தனம் பண்ணினார்களாம். ஆசாரிப்பு கூடார வாசலில் வெளியில் இருக்கிற வேசிகளோடு சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், விபச்சாரம் பண்ணாங்களாம். இதனால் என்னாச்சுன்னா தேவனுடைய மகிமை சீலோவை விட்டு போனது. நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். பாருங்க, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது. கிட்டத்தட்ட 369 வருஷங்கள் இருந்த தேவனுடைய பெட்டி, மகிமை நிறைந்த பெட்டி, தேவனுடைய பெட்டி. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் சுமந்து கொண்டு யோர்தான் கரையில் நின்றபோது யோர்தான் அவங்களுக்கு பிளந்து வழிவிட்டது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த தேவனுடைய பெட்டியானது. அதே போல் எரிகோ கோட்டையை 7 நாட்களும் சுற்றி வந்தபோது எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக விழுந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த தேவன் வாசம், தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்த தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணின மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்கப்பட்ட இடமாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு யார் கையில் போச்சுன்னா புறஜாதியாராகிய பெலிஸ்தனுடைய கரங்களில் போய்விட்டது. ஒப்னியும் பினெகாசும் அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஜனங்கள் முறிந்து போனார்கள். நல்லா கவனிங்க, அன்னைக்கு ஏற்பட்ட அந்த அழிவு, அன்றைக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட தோல்வி சீலோவிலே
தேவனுடைய மகிமை முழுவதுமாய் அற்றுப்போனது. அது இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா தேவனுடைய வல்லமையும் அழிந்து போகும்படியாய் மாறி போனது. காரணம் யாருன்னு பார்க்கும்போது ஆசாரியனாகிய ஏலியின் மக்களாகிய ஒப்னே பினேகாஸ் நிமித்தம் இன்னும் அநேக ஜனங்கள் தேவனை விரோதித்து தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தது நிமித்தம் சீலோவோ அந்த இடத்துல இருந்த தேவ மகிமை அங்கு எழுந்து போனதை நாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்த வேதாகம பகுதியிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருந்ததற்கு முன்பாக தேவனுடைய ஆலயம் எங்கே இருந்தது? சீலோவிலே இருந்தது. கிட்டத்தட்ட 400 வருஷம் தேவனை அந்த இடத்துல ஆராதித்தார்கள். ஆனால் அந்த இடம் இப்பொழுது தேவ மகிமை அற்றுப்போனதாக, தேவ மகிமை இல்லாத ஒரு இடமாய் மாறிப்போனது. அதே போல எருசலேம் ஆலயமும் மாறி போகும் ஆண்டவர் எச்சரிக்கிறார், எரேமியாவை கொண்டு எச்சரிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள், எரேமியா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களோ ஆசாரியர்களோ ராஜாவுக்களோ இந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல, செவி கொடுக்கலையாம். நல்லா கவனிங்க, நல்ல செவி கொடுக்கலை. ஆண்டவர் சில விஷயங்களை எடுத்துக்காட்டாக நடந்ததை என்ன பண்ணுவார், கண்களுக்கு முன்பாக வைத்து என்ன சொல்வார்னா, இதெல்லாம் நடந்தது, அதனால் நீங்கள் உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்க, இதெல்லாம் நடக்காதபடிக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லுவார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சுட்டி காமிக்கிறாரு? இப்படிலாம் நடக்கும். சீலாவில் தேவ மகிமை போயிடுச்சு, அதே போல் எருசலேமில் இருக்கிற இந்த ஆலயத்திலையும் போயிடும், அதனால் உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு முன்னாடி பரிசுத்த வேதாகமத்தில் அநேக மக்கள் பாவத்தினாலே பின்மாற்றத்தினாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததினால் விழுந்து போனார்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போனார்கள், தேவனுடைய மகிமை அற்றவர்களானார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு முன்பாக நிறுத்துகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அப்படி நீங்கள் செய்யாதீங்க. நம்ம பார்க்கணும்ல, தாவீதுடைய பாவத்தை பார்க்குறோம், சிம்சனுடைய பாவத்தை பார்க்குறோம், சவுலுடைய பாவத்தை பார்க்குறோம், ஆதாமுடைய பாவத்தை பார்க்குறோம், ஏவாளுடைய பாவத்தை பார்க்குறோம், இருக்குதுல்ல, ஆகாப்புடைய பாவத்தை பார்க்குறோம், கேயாசினுடைய பாவத்தை பார்க்குறோம், இருக்குல்ல, இதெல்லாம் யூதாசின் பாவத்தை பார்க்குறோம், பேதுருடைய பாவத்தை பார்க்குறோம், இதெல்லாம் இருக்குது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நினைப்பட்டுக்கிறார்னா, நீ செய்யாத, செய்தினா தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய கிரியைகளையும் நீங்கள் இழந்து போவாய், காண மாட்டாய். அதனால தான் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு சொல்கிறார், பொய் சொல்ல அந்த ஜனங்களுக்கு, இது என் நாமம் விளங்குகிற என்னுடைய ஆலயமாக இருக்கிறது, இங்கே தேவ மகிமையாகி என்னுடைய மகிமையை இங்கே வைத்திருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களோ, இங்கே இருக்கிற ஆசாரியர்களோ, இங்கே இருக்கிற ராஜாக்களோ நான் விருப்பப்படுகிறத செய்கிறதில்ல. அதனால் இந்த ஆலயம் எப்படி மாறிடும்? சீலோவில் இருந்ததே அந்த ஆலயத்தை போல மாறிடும் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். 2 நாளாகமும் 36வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. 14வது வசனமும் 15வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்கள் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தரை எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆசாரியரிலே பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகள் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராக இருந்தபடியினால் அவர்களிடத்தில் தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணாங்க, அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடினால் கர்த்தருடைய உக்கிரம்
அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா நடந்தது? ஆண்டவர் சொன்னபடியே சீலோவாக்கு என்ன சம்பவித்ததோ, எப்படி தேவனுடைய மகிமை சீலோவிலே இருந்து அற்றுப்போனதோ, தேவனுடைய வல்லமை அற்றுப்போனதோ, சீலோ ஒன்று இல்லாமல் போனது, அதே போல் இந்த எருசலேம் இந்த நகரத்தில் இந்த ஆலயமும் அப்படியே மாறி போனது. நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் வாசிக்கும் போது அதை குறித்து நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். 2 நாளாகும் 36வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 18வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்குளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டைகள் எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறையாய் பிடித்து போனான். பெர்சிய ராட்சியபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்திரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாட்கள் எல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. கவனிச்சிட்டிங்களா? இப்போ என்னாச்சு? இப்போ என்னாச்சு சொல்லுங்க. கவனிச்சிங்களா? இப்போ என்னாச்சுங்க? தேவனுடைய மகிமை எருசலேம் ஆலயத்தை விட்டு என்ன பண்ணுச்சு? போயிடுச்சா போலையா? சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம் போயிடுச்சு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெளிவாக நம்மோடு பேசுகிற ஒரு காரியமாக இருக்கு. நம்ம நினைக்கலாம் எப்பவுமே ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார், என்ன செய்தாலும் நம்ம கூட தான் இருப்பார், எப்படி வாழ்ந்தாலும் நம்ம கூட தான் இருப்பார். தவறான ஒரு புரிதல் அது. அந்த உணர்வை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட தெளிவாக சொன்னார், இது என்னுடைய ஆலயம், எருசலேம் இருக்கிறது என் மகிமை நிறைந்த ஆலயம். இதற்கு முன்பு இந்த ஆலயம் சீலோவில் இருந்தது. அந்த சீலோவில் இருந்த என்னுடைய ஆலயத்தின் மகிமையை நான் என்ன பண்ணேன்? எடுத்துட்டேன், அங்கேருந்து விலகிட்டேன். அங்கே இல்லை, நான் அது பாழாக்கப்பட்டது. காரணம், இந்த மக்கள் பொல்லாதவர்களாக இருந்தாங்க. அதே போல் இந்த எருசலேம் ஆலயத்துக்கும் நடக்கும்னு சொல்லு. ஏன்னா இவர்கள் எனக்கு என்ன பண்ணாங்க? எனக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், ஆனால் அவங்க கேட்கல. அதன்படியே தேவனுடைய ஆலயம் தன்னுடைய மகிமை இழந்து போனது. கல்திய ராஜாவாகிய பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஆலயத்தை முழுவதுமாக அடித்து போட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் போச்சு. 70 வருஷம் பாழாக கிடந்தது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கமாக ஏன் தெரியுமா சொல்கிறாரு? சீலோவிலிருந்து தேவ மகிமை அற்றுப்போனது, எருசலேமிலிருந்து தேவனுடைய மகிமை அற்றுப்போனது. எருசலேமிலிருந்து ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை அற்றுப்போவதற்கு முன்பாக தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்தார். ஆனால் யாருமே அதை கேட்கல. இன்னைக்கு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்பாக நம்முடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரமானது தேவனுடைய ஆவி பெற்று தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது தேவன் இந்த ஆலயத்தில் வாசம் செய்ய மாட்டார். இந்த ஆலயத்தை விட்டு விலகிடுவார். இந்த ஆலயம் என்ன ஆகிடும் தெரியுங்களா? பாழா போயிடும். இந்த ஆலயம் சிதைக்கப்படும். அதனால் உணர்வுள்ளவர்களாக தேவ ஜனங்களே, தேவனுடைய மக்களே, தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய சரீரத்துக்கு, அவருடைய ஆலயத்துக்கு ஒப்பாக இருக்கிற நம்முடைய சரீரம் காக்கப்படணும். தேவனுக்கு பிரியமானவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். தேவன் விரும்புகிறதை செய்தால் தான் ஆண்டவர் சரீரமாகிய ஆலயத்தில் அவர் தங்கி இருப்பார். இல்லைன்னு சொன்னால் இருக்க மாட்டார். நம்முடைய இஷ்டத்தின்படி தேவன் விரும்பாத காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத செய்தார். நிச்சயமாக எப்படி சீலோவிலும் தேவனுடைய மகிமை அற்றுப்போனது, அங்கிருந்த ஆலயத்திலையும் எருசலேமிலும் தேவனுடைய ஆலயம் அற்றுப்போனது, அதே போல் நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்திலும் தேவனுடைய மகிமை போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தில் ஒரு நன்மையும் ஒரு பிரயோஜனமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு தேவனுடைய கிரியையும் ஒரு தேவனுடைய வல்லமை விளங்காமல் ஒன்றில்லாம் போயிடும். அதனால் தேவனுடைய ஜனங்கள் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனங்களின் மூலமா இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கா? விளக்கி திருஷ்டாந்தமாய் எடுத்துக்காட்டாய் உணர்த்தி இருக்கிறார். அதனால் தேவனுடைய ஆலயமாகிய பரிசுத்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும்?
தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து காக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் இன்னைக்கு உணர்த்திருக்கிறார். நம்ம அப்படியே நம்முடைய ஆலயமாக்கிய தேவன் தங்குகிற அவருடைய ஆவியினால் தங்குகிற நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஏற்ற பரிசுத்தமான ஜீவியத்தோடு, விசுவாசமுள்ள ஜீவியத்தோடு, தாழ்மையுள்ள ஜீவியத்தோடு, அன்புள்ள ஜீவியத்தோடு, சாட்சியுள்ள ஜீவியத்தோடு காத்துக்கொள்வோமாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நம்ம மத்தியில் இருக்கிற